வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். டிஎன்பிஎலோட 6வது மேட்ச் சிஎஸ்ஜிக்கும் என்ஆர்கேக்கும் இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டேல நம்ம 2 வீடியோ கொடுத்துருந்தோம். இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸும் டிஎன்பிஎலுக்கான 5வது மேட்ச் வீடியோ, இது ரெண்டுமே கொடுத்துருந்தோம். இதில் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச்சுக்கு நம்ம கொடுத்துருந்த வீடியோவில் எக்ஸைட்டாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, அதே போல் டீம் 11 டீம் மேக் பண்ணுறக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே எக்ஸைட்டாக சில விஷயங்கள் பொருந்திருந்தது. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ப்ரிடிக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோவில் இந்த டைப் ஆஃப் வீடியோ நம்ம ஐபிஎல்லிருந்து ஒரு 3 மேட்ச் கொடுத்துருக்கோம். கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேயும் நல்லா ஒர்க் ஆகிருந்தது. இப்போது இந்த சீரியஸில் இப்போ அதை எடுத்திருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோவை கொஞ்சம் ரெஃபரன்ஸ், உங்களுக்கு ஒரு வேளை புரியல அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு அந்த பார்த்துக்குங்க. அதே போல் நேற்று வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரிய வரும். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இடையில் நடந்த மேட்ச்சில் ரோமன் பவலை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் போதும், வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணும்போதும், வெஸ்ட் இண்டீஸ் வந்து டஃப் ஃபைட்டு கொடுக்கும் அப்படிங்கிற போதும் ரோமன் பவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த 3 இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது நடந்திருந்தது. ஸோ அதுக்கு அப்படியே வந்து இங்கிலாந்து சைடு நம்ம சொல்லும்போது டாம் பேட்டன் வரைக்கும் பேட்டிங் வர்ற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ ஓப்பனிங்கில் கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டாம் பேட்டன் உள்ள க்ரீஸில் இருக்காருன்னா அது வரைக்கும் வந்து இங்கிலாந்து தோக்காது. வெஸ்ட் இண்டீஸ் என்ன தான் பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் டாம் பேட்டனால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதை சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸைட்டாக நடந்துருது. அது போக இன்னொரு அடுத்த விஷயமாக பார்த்திங்கன்னா, இந்த கேப்டன் விசி ஆப்ஷன்ஸில் நம்ம டக்கெட்டு, புரூக்கு, லூக்வுட்டு, மஹமூத் இருந்தாப்புல. ஸோ இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மஹமூத் வுட்டில் யார் உள்ளே வர்றாங்களோ அவங்க வந்து ரொம்ப மஸ்ட்டு, அவங்கள உள்ளே எடுத்துக்கங்க. கேப்டன் ஆப்ஷனாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். லூக்வுட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக புதுசாக உள்ளே வர்றாரு, ரொம்ப குறைவான ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட விசி, ட்ரீம் டீமோட விசி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அவர் வந்திருந்தார். ஸோ நல்லாவே பொருந்திருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயமாக, இதுக்கு அடுத்த விஷயத்த வந்து எவ்வளோ விஷயங்கள் சரியாக இருந்ததுங்கிறத பார்த்துக்கணும். எல்லா மேட்சுக்கும் 100% வரக்கூடிய ரிசல்ட் அப்படின்னா 10ல் 5 மேட்ச்சுக்கு ஷியூராக இந்த விஷயங்கள் 100% பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 90% வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இன்னும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜே ஸ்மித்து, சார்லஸ். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது சார்லஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணுது, வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஜே ஸ்மித் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்கில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் சைடாக இங்கிலாந்து வின் பண்ணால் மட்டும். பட்டு பேண்டன் வரைக்கும் வாய்ப்பு பேட்டிங் வர்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்மித் எடுக்காத இடத்துல சார்லஸ் மஸ்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ண பிளேயர்ஸில் ரோமன் பவல், சார்லஸ், ஈவன் லீவிஸ் அல்லது சாய் ஹோப் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதில் சாய் ஹோப் வந்து உங்களுக்கு வந்திருந்தார். ஸோ அதே போல் ரோமாரியோ செஃபர்டு உள்ளே வந்திருந்தார். ஸோ மற்ற பிளேயர்ஸை மென்ஷன் பண்ணல கூட, ஏன்னா இல்லாத பிளேயர்ஸையும் சேர்த்து தான் நம்ம ப்ரெடிக்ஷனே பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஏன்னா சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதில் செஃபர்டு வந்திருந்தார். கிட்டத்தட்ட 4 பேட்டர்ஸ் சார்ந்தே ஒரு 4 பேர் செப்பரேட் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பேட்ஸ்மேன்ஸில் கவர் பண்ணிட்டோம். ரோமன் பவல், சார்லஸ், சாய் ஹோப் எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அகில் ஹுசேன், ஜே ஸ்மித், ஸோ அந்த இடத்துல சொல்லியிருந்தோம். ஹுசேன் வந்தால் உங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ அவர் வரல. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணலை. வின் பண்ணியிருந்தால் ஹுசேன் தான் உங்களுக்கு மஸ்ட்டாக உள்ளே வந்திருப்பார். அது ஒன்று. ஸோ ஜோசப் ஹோல்டர் வந்திருந்தார். ஸோ அதே போல் இங்கிலாந்து சைடு டாம் பேட்டனை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட்லர் ஆஸ் யூஸ்வல் நம்ம கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஜேக்கப் பீத்தல், வில் ஜாக்ஸில் நம்ம மஸ்ட்டாக ஒரு பிளேயர் தேவை, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ லூக்வுட்டையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 8 பிளேயர் 9 பிளேயர் வரைக்கும் இதுலேயே உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கும். ரொட்டேட்டில் கொடுத்த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா பிரெண்டன் டக்கெட்டு, ஹரி ப்ரூக். ஸோ இதில் ஒரு பிளேயர் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில ஹரி ப்ரூக், டக்கெட் யாராவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் ஆகிருக்கும்.
பட் மோஸ்ட் ப்ராபபிளி வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குது, அப்போ டஃப் ஃபைட் கொடுக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணியிருந்தால் இந்த மாதிரியான ஒரு டீமை செட் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் பேஸாக கொஞ்சம் வீடியோவை புரிஞ்சு பார்த்துக்குங்க. இந்த ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் எதுக்குன்னா நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்ச் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டிஎன்பிஎல் ஒரு சின்ன 100% பொருந்தலை அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் மேட்ச்சு. பட் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே எதிர்பார்க்காத இடம், புதுசாக வந்த பிளேயர்ஸ் நம்ம வீடியோவில் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயந்தான். சாய் கிஷோர் மஸ்ட்டுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வந்திருந்தார். ஹை வேல்யூ பிளேயர் தான், இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா புது பிளேயர்ஸ் மேட்ச்சில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. மான் பஃப்னா நம்ம டிடி வின் பண்ணுது, அப்படி இல்லைன்னா கூட ஒரு இடத்துல பேட்டிங்க்கு வர்ற மாதிரி இருக்குண்ணா, பேட்டிங் வந்தார், ரன் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற விஷயம் ஒரு மைனஸு. டிடி வின் பண்ணியிருந்ததுன்னா பாஃப்னா கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அது வீடியோவை நீங்கள் தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாஃப்னா அவுட் ஆகும்போதே திருப்பூர் தான் வின் பண்ணுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் அதை மென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த அளவுக்கு தான் நடந்திருந்தது, ஏன்னா சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ டிஎன்பிஎல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, சேஞ்சஸ் பெருசாக இல்லாத போது அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ 2 டீமோட லெவல் வழக்கம் போல் சொல்கிற விஷயந்தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ லெவல்ஸை சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அப்புறம் பேட்டிங் ஆர்டர், இப்போ இந்த லெவலு பார்க்குறோம். அதில் பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாராயணன் ஜெகதீசன் போன மேட்ச்சு சிஎஸ்ஜியோட மெயின் பிளேயராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் பார்த்திங்கன்னா அவர் நம்பர் 7 பேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் லாஸ்ட் மேட்ச் அப்ரோச்சே இருந்துச்சு. இது ஒருவேளை சுச்சுவேஷன் மாறுது, இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது முன்னாடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கோங்க. ஒன்று. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ஆர்கேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்டேபிளான பேட்டிங் ஆர்டர் தான். ஓகே, என்ஆர்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படியே தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்ஜி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகே, ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி பார்க்காம இப்போ புது விஷயங்களாக வேறு சில விஷயங்களை இன்புட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அது வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைக்கிற பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க. ஸோ இது பெஸ்ட்டாக ரிசல்ட் தரதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா, லெவல்ஸில் எந்த மாற்றம் பண்ணலை, ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸை வச்சு தான் எடுக்கிறோம். சின்னதாக சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே யார் வரப்போகிறா அப்படிங்கிற அஃபீஷியல் நியூஸோ எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா, இருக்கிற லெவலை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே, வாங்க இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ட்ரம்ப் கார்டா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துக்கலாம். இதில் என்ஆர்கேவை பொறுத்த வரைக்கும் குமார் துரைசாமி இம்பேக்ட் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போதும் செகண்ட் பேட்டிங் முன்னாடியே இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கார். ஸோ எப்படியா இருந்தாலும் லெவல்ஸில் இருப்பார் அல்லது இம்பேக்டில் இருப்பார். ஸோ அதனால் இவர் ஒரு கன்சிடரபிள். அதுவும் என்ஆர்கேக்கு வாய்ப்பு ஏற்படுது அப்படின்னா டெஃபினட்டாக இவர் ஒரு கன்சிடரபிளான பிளேயராக இருப்பார். அதே போல் சிலம்பரசன் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷனே கொடுக்கப்படாத ஒரு பிளேயர். ஓகேங்களா, ஸோ இவங்க கேப்டன் ஆப்ஷன் அப்படி நான் சொல்ல வரல, அதை புரிஞ்சுக்குங்க. இந்த டீமோட வின்னிங்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க. சிலம்பரசன் லாஸ்ட் மேட்ச் ஓவர் தரலை, பட் இந்த மேட்ச் பவுலிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் லாஸ்ட் மேட்ச் பவுல்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது. நிறையா ரைட் ஹேண்டர் பிடிக்கிறாங்களா லெஃப்ட் ஹேண்டர் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற சின்ன விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அதை விஷயத்தை பார்க்கல. பட் இந்த மேட்ச்சு இவர் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்ம ப்ரிடிக்ஷனில் வரக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த 2 பேர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் வேல்யூவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, இது பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வழக்கம் போல் பார்த்துக்கலாம். ஸோ சிஎஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் யாரெல்லாம் முக்கியமாக இருப்பாங்க பேட் பண்ணும்போது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட் சேசிங் டீம் தான் வின் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த செகண்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதையும் ரெண்டாவது பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்தில் இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சிஎஸ்ஜி வின் பண்ணணும் அப்படின்னா இங்கே மோஹித் ஹரிஹரன்
ஓகேங்களா. ஸோ அவர் எங்கே இருக்கார்? ஸோ இங்கே நேமில் நிறைய விஷயங்கள் ஸோ நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நிறையா வருது. ஸோ இங்கே எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கூட நிறைய நேரங்களில் ஸோ நம்ம இதுலேயே காட்டுவோம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கார். ஸோ இந்த மோஹித் ஹரிஹரன் அண்டு விஜய் சங்கர், ஸோ ஜெகதீசன் கூட இந்த மேட்ச் மேபி முன்னாடி வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது கணக்குப்படி வருது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு 3 பிளேயர் ரொம்ப டவுன் தி ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இருந்தாலும் இந்த மேட்ச்சு கொஞ்சம் மேபி ஏதாவது ஒரு இடத்துல அவர் முன்னாடி வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த 3 பேட்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறம்போது ஒரு கான்செப்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மோஸ்ட் ப்ராபபிலி லாஸ் ஆனால் கூட இதில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ வேறு ஏதாவது பேட்டருக்கு வந்து இங்கே சான்சஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இல்லை. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஓகே, அப்போ செகண்ட் பவுல் பண்ணுவாங்க. செகண்ட் பவுல் பண்ணும்போது அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தா இருக்கிற லெவல் வச்சு எடுத்துருக்கோம், அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல அபிஷேக் தன்வர், ஸோ இங்கேயே காட்டிடுவோம். அபிஷேக் தன்வர் அல்லது பி குமார். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டாக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அதே போல் ஸோ இன்னொரு பிளேயர் இந்த இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் இம்பேக்ட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டி ராஜ், எல் ராஜ். ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 பிளேயர் வரைக்கும் எடுத்திருக்கோம். பேட்ஸ்மேனில் ஜெகதீசன், சங்கர், மோஹித் ஹரிஹரன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அப்ரஜித், ஸோ இவங்களெல்லாம் ஆசிக், ஸோ விக்கெட் கீப்பிங்கில் இருக்கக்கூடிய ஆசிக், ஸோ இவங்கள நீங்கள் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கங்க. பட் இம்பார்ட்டண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க இந்த பிளேயர்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பவுலர்ஸை 4 பேர்த்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 பவுலர்ஸ் போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த வகையிலையும் யோசிச்சுக்கலாம். ஹரிஹரன் பவுலர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, ஸோ தன்வர் கன்சிடராக பண்ணுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 பவுலரில் 3 பவுலர் போதும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இப்போ நான் அபிஷேக் தன்வர் அல்லது பி குமார் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு பிளேயர் மட்டும் எடுத்துகிட்டு சுனில் கிருஷ்ணாவை கூட மிஸ் பண்ணி நீங்கள் அப்ரஜித், ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு பேட்டருக்கு மூவ் ஆகலாம். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எல்எஸ்ஜிக்கான சிஎஸ்ஜிக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா. ஸோ சிலம்பரசன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அவர் இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் பேட்டிங்கில் இவங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு யாரையெல்லாம் நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அப்ரஜித்தை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கணும். சேசிங் அந்த இடத்துல அப்ரஜித்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அதுக்கப்புறமா சிலம்பரசன் ஆல்ரெடி சொன்னதான், ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் காட்டும்போது உங்களுக்கு சிலம்பரசனை காட்டலை. சேசிங் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சிலம்பரசன் அகெயின் அபிஷேக் தன்வர் அல்லது பி குமார். இப்போதைக்கு நம்ம அபிஷேக் தன்வரை நாம் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சு சேசிங்னு வரும்போது ஓகேங்களா. ஆசிக்கே, ஸோ ஆசிக்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஹித் ஹரிஹரனையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். பவுலிங் ஆப்ஷனில் சின்ன சின்ன சாய்ஸஸ். ஸோ இங்கே ஸோ டி ராஜ், ஸோ எல் ராஜ், ஸோ டி ராஜ் கூட பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது எல் ராஜ் ஒரு இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பி குமார், அபிஷேக் தன்வரில் நம்ம ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து சுனில் கிருஷ்ணா, சிலம்பரசன், ஸோ இந்த மாதிரி கூட மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட நீங்கள் மோஹித் ஹரிஹரனை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க ஆல்ரெடி. ஓகே, இங்கே ஜெகதீசன் தேவையில்லையா அப்படின்னா இதில் பவுலிங் ஆப்ஷன்ஸில் ஒரு பிளேயர் கட் பண்ணிவிட்டு ஜெகதீசனையும் பிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் செகண்ட் பேட்டிங்கில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ விஜய் சங்கர் இவங்களெல்லாம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. பவுலர்ஸை குறைக்கும் போது பேட்ஸ்மேன்ஸை இன்வால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது என்ஆர்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா
இப்போது எம் அந்தான் கான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவரோட டவுன் ரொம்ப கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த மேட்ச் மேபி வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது என்ஆர்கே வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இது அமையும். அதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வழக்கம் போல் எஸ் குமார் துரைசாமி. ஸோ அடுத்தது என் குமார், பி ரித்திக் ஈஸ்வரன். ஸோ இந்த 4 பேட்டர் இம்பார்ட்டண்ட் வேல்யூவில் இருக்கிறாங்க இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இதை தவிர்த்து பேட்டிங் அருண் கார்த்திக் நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இவங்க கொஞ்சம் முக்கியமான பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களோட டீமு வின்னிங் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இதில் பேட்டிங் ஆர்டரை ஆன் டைமில் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் என் குமார், பி, ஸோ இந்த இடத்துல ஈஸ்வரன், அதே மாதிரி என் குமார், பி, துரைசாமி 3 பேரையும் பிக் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதில் நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என் குமாரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல அருண் கார்த்திக் அல்லது அதிச்சேஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை பிக் பண்ணணும். ஸோ இது வந்து டீம் ஐடியா. ஓகேங்களா, ரைட். ஸோ அதே இப்போது செகண்ட் பவுலிங் ஆப்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இல்லை பிளேயர்ஸ் யார் அப்படின்னா, ஸோ அதித்யேஷை மிஸ் பண்ணுற இடத்துல வி யுத்தேஸ்வரன் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருப்பார். ஸோ பேட் என்ஆர்கே ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம மேலே சொன்ன ஆப்ஷனில் அருண் கார்த்திக் எடுத்து மிச்சம் நாம் கொடுத்த அந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வர்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல செகண்ட் பவுலிங்கில் யுத்தேஸ்வரன் வின் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் சோனு யாதவ் அல்லது என் ஹரிஸ், ஸோ இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் பவுலிங் ஆப்ஷனில். ஓகேங்களா, ஸோ இதை தவிர்த்து ஈச்செரியன் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஈச்செரியன், எம் உதயா. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பவுலர் அதிகப்படியான வாய்ப்புகள் ஏற்படும். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட 3லிருந்து 4 பவுலர் வரைக்கும் வர மாதிரி. ஸோ 2 டீமையும் நம்ம பிக் பண்ணும்போது பவுலர்ஸோட கவுண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி மேட்ச் திரும்பவும் வந்து பவுலர் பேஸில் ஒரு மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ கிரவுண்டும் அதுதான் ஃபேவர் பண்ணுது. ஸோ இது கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். நம்ம பேட்டிங்கில் கொடுத்துருந்து 4 பிளேயர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1-2 பிளேயரை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு பவுலர்ஸில் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ரிசல்ட்டை தரும். இப்போ செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா, அருண் கார்த்திக் கண்டிப்பாக டிஃபால்ட்டு, அதே மாதிரி எம் குமார் துரைசாமி பெட்டர் ஆப்ஷன், அதே போல் அதித்தேஷும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி அமையும். ஸோ நீங்கள் 2 டீமையும் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சேசிங் சொல்லும்போது டாப் ஆர்டர்ஸ் உள்ளே வர்ற மாதிரியான ஒரு டீம் அமைகிற மாதிரி இருக்குது. ஸோ சேசிங் ஃபேவராக இருக்கலாம் மேபி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இப்போ சேசிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது, என்ட்ராக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈச்செரியன் அல்லது எம் உதயா, ஸோ இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் சோனு யாதவ் கொஞ்சம் வாய்ப்புள்ள பிளேயராக பார்க்கப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த ஒரு 5 பிளேயர் சேசிங்கில் வின் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க கூட நம்ம வேறு ஒரு பிளேயர்ஸ் பவுலர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா எம் உதயத்தா, எஸ் ரதி, ஸோ இந்த 2 பவுலர். ஓகே, இது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒன்று நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு இந்த இடத்துல எஸ் ரதிக்கு பொதுவாக நீங்கள் என் ஹரிஸ் எடுத்துக்கலாம். சோனு அதை மிஸ் பண்ணி கூட என் ஹரிஸை உள்ளே கொண்டு வாங்கலாம். ஸோ இந்த ஒரு அமைப்பில் பிளேயர்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து நம்ம கேப்டன் ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் பேட்டிங்க்கு ஃபேவராக போடுறீங்கன்னா அந்த செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற மாதிரியான அந்த அமைப்பில் நீங்கள் டீமை எடுத்துக்கங்க. ஆப்போசிட் டீமில் ஃபஸ்ட்டு பேட்டிங் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ்னு சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேட்டர் கொடுத்துருந்தோம்னா அதில் 2 பேட்டர் தான் இன்வால்வ் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சாய்ஸஸில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக ரிசல்ட் வரும். ஓகேங்களா, இதே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபேவர்னால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொடுத்த பிளேயர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங்கில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோமோ அதில் கொஞ்சம் பிளேயர்ஸை மட்டும் குறைச்சி எடுத்திங்கன்னா பெட்டராக வரும். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி மேட்ச்சு கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஜியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அபிஷேக் தன்வர் அண்டு அல்லது பி குமாரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி ஆப்ஷன் தான் பி குமார், மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக தெரியும், நாராயணன், ஜெகதீசன். இந்த மேட்ச் எப்படி அப்ரோச் ஆக போகுதுன்னு தெரியல.
பட் இந்த 3 பேர், இதுக்கப்புறம் மோஹித் ஹரிஹரன். ஸோ எல்லாத்தையும் பிக் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம அதுக்கப்புறமா அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ் சிங் சிலம்பரசன் டிஃபால்ட்டில் கொடுத்த ஒரு பிளேயர். ஸோ கிட்டத்தட்ட இத்தனை பேர் எடுத்திருக்கோம். இதில் சார்ட் அவுட் அப்படின்னா ஆன் டைம் செக் பண்ணிக்கணும். இங்கே நாராயணன் ஜெகதீசனுக்கு வாய்ப்பு போன மேட்ச் மாதிரியே இருந்துச்சுன்னா அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதே போல் சிலம்பரசன் வின்னிங்க்கு ஒரு கான்ட்ரிபியூட் இருக்கும் அப்படிங்கிறது, கேப்டன் அவர் வரா அப்படிங்கிறது என்னுடைய இதில் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இவருமே அதே ஒரு ஆப்ஷனில் தான். இந்த ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 3 பிளேயரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? முழுமையாக ஓவர் கொடுத்தாங்க பி குமாருக்கு லாஸ்ட் மேட்ச். ஸோ அது தொடரலாம். அதே போல் மோஹித் ஹரிஹரன் ரீசெண்ட் ஃபார்மில் நல்லாயிருக்கு. தன்வர் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கும்போது எண்டில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் வர்றாங்க. ஸோ அதே போல் என்ஆர்கேவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, சோனு யாதவ். ஸோ லாஸ்ட் மேட்ச் இவர் தான் கேப்டன் நினைக்கிறேன். அடுத்து என் ஹாரிஸ். ஸோ இவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் பண்ண பிளேயர் தான். திரும்பவும் இவருக்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம்னா அந்தான் கானுக்கு வர மாதிரி இருக்குது. பட் இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ பேட்டிங் ஆர்டரில் ரொம்ப கீழே அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஸோ இந்த 3 பிளேயர் எஸ் குமார் துரைசாமி. ஸோ இவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதில் இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ரித்திக் ஈஸ்வரன் அதே போல் என் குமார் பி. ஸோ இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து இங்கே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கணும். இதில் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த கேப்டன் ஆப்ஷன் இருக்குது, மற்ற யாரை வந்து கேப்டன் ஆப்ஷனில் வேண்டியதில்லை அப்படின்னா, அந்தான் கான் நம்ம சொன்ன ரீசன் தான் ரொம்ப டவுனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம். ஸோ என் குமார் ஃபார்ம் வைஸ் நம்மளுக்கு பெருசாக தெரியலை. ஸோ இந்த 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதுலேயும் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா இந்த 2 பேர் ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ் ஆகும். ஸோ 3வது ஆப்ஷனாக இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை எடுத்துக்கலாம். வீட்டில் கிட்டத்தட்ட 7 பேருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அதில் பெஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.